2025ஆம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு பல அதிர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கின்றன. இந்த ஆண்டு கிரக நிலைகளின் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போது 2025ஆம் ஆண்டில் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள், சவால்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை விரிவாக பார்ப்போம். கிரக நிலைகள் மற்றும் அவற்றின் பாதிப்புகள். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் மே 14 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். இது மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆவது இடத்தில் குரு இருப்பதை குறிக்கிறது. இது சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கிய பலன்கள். சமூக உறவுகள். உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும். புதிய நண்பர்கள், தொடர்புகள் உருவாகும். பயணங்கள். சிறிய பயணங்கள் அதிகரிக்கும். இவை தொழில் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக இருக்கலாம். சகோதரர்கள், உடன்பிறந்தவர்களுடன் உறவு மேம்படும். அவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். தொழில். புதிய வாய்ப்புகள் தோன்றும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். கவனிக்க வேண்டியவை. ஆரோக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவுகள். அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும். பயண செலவுகள் அதிகரிக்கலாம். பரிகாரங்கள். வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவானை வழிபடவும். பழுதுபட்ட வாகனங்களை சரி செய்து கொள்ளவும். பயணங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யவும். சனி பெயர்ச்சி. மார்ச் 28, 2025 12ஆம் இடத்தில் சனி. சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு மார்ச் 28, 2025 அன்று பெயர்ச்சி செய்கிறார். சனி பகவான் 12ஆம் இடம், விரயம், அந்நிய தேசம், மருத்துவ செலவுகள், மன அழுத்தம் மீது வருவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. சவால்கள். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முதுகு, கண்கள், மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம். மனதளவில் சங்கடம், ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் மேலோங்கலாம். வழக்குகள், கடன் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு. பயணங்களில் இழப்புகள் ஏற்படலாம். மிகுந்த கவனம் தேவை. நன்மைகள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் சவால்களை சமாளிக்க முடியும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆன்மீக பயணங்கள், தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? குரு பெயர்ச்சி நல்ல பலன் தரும். பணவரவு, குடும்ப உறவு, சொத்து சேர்ப்பு, பேச்சுத்திறன் மேம்படுகிறது. சனி பெயர்ச்சி சவால்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியம், செலவுகள், மன அமைதியில் கவனம் தேவை. தகவல் கணக்கில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆன்மீக வழிபாடுகள் பலன் தரும். சனிக்கிழமை நெய் விளக்கேற்றுதல், அனுமன் வழிபாடு, விரதங்கள் மேற்கொள்ளலாம். அரிசி, பயறு, தானியங்கள் வறுமை பிரிவினருக்கு வழங்கலாம். கர்ம விளைவுகள் குறையும். நிதிநிலை. பணவரவு அதிகரிக்கும். வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் வரும். நிலம், வீடு, சொத்து முதலியவற்றில் லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க ஏற்ற வாய்ப்பு இருக்கும். தொழில் வணிகம். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்க வாய்ப்பு உண்டு. முந்தைய காலத்திலிருந்த சிரமங்கள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வாழ்க்கை திறன்கள். பேச்சுத்திறன் மேம்படும். சொல் திறனால் பலரை கவருவீர்கள். ஆன்மீகத்தை பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும். சிலர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எச்சரிக்கைகள். உணவு முறையில் கவனம் தேவை. அதிகப்படியான உணவு பழக்கங்கள் உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சிலர் பிணைய கடன்களில் EMI செல்ல வேண்டாம்.